Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் ஸ்டஃபிங் பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஸ்டஃபிங் பண்றதுக்கு மஷ்ரூம் பெரிய சைஸா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்பதான் ஸ்டஃபிங் எல்லாம் உள்ள பிடிக்கும். நான் 8 மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்டெம்ப்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஆனியன், கொடைமிளகா, மஷ்ரூமோட ஸ்டெம்ப் இதெல்லாம் பொடிசா கட் பண்ணிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், 1 கியூப் சீஸ். இது எல்லாமே ஒரு பவுல்ல போட்டுட்டு இது கூட சீஸையை நல்லா துருவி போட்டுடுங்க. கால் டீஸ்பூன் சால்ட் போட்டுருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் பிரெட் கிராம்ப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மிக்ஸை இந்த மஷ்ரூம்குள்ளே ஸ்டஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் 8யும் ரெடி பண்ணி நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேட்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டம்ளர் தண்ணி இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்டஃபிங் செய்யறதுக்கு 1/2 கப் பிரெட் கிராம் தேவை. நீங்கள் ரெடிமேடாக கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பிரெட் இருந்தால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. பிரெட் கிராம் ரெடி ஆகிடும். கரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற இந்த மஷ்ரூம் எடுத்து நல்லா டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிராமில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு எல்லா மஷ்ரூமும் நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். எல்லா மஷ்ரூம் ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்கை 2 போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் பண்ண வேண்டாம். இது மஷ்ரூம்னால சீக்கிரம் வெந்துடும். மேலே கிறிஸ்பியானவுடனே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ எல்லாம் ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இதுக்கு தனியாக எந்த டிப்பிங்கும் தேவையில்லை. டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.